Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போனோம்னா லாஸ்ட் இயர் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நடந்த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு நேற்றுக்கும் இன்றைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இதில் இன்க்ளூடிங் நம்ம கேண்டிடேட்ஸ் எதிர்பார்த்து பிஹெச்எஸ் அதுவும் வந்திருக்கு. அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேற்றைய டேட்டில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு, அதாவது லாஸ்ட்டு ஜூன் 5 நடந்த தேர்ட் பேஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சிவியில் அதில் செலக்டான கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட்டு வந்து 19/6 ஜூன் 19, ஜூன் 20, 23, 24 இந்த 4 டேஸில் அதனுடைய கரஸ்பாண்டிங் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ் வந்து அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன போஸ்ட் என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லிடுறேன். உதவி காப்பாட்சியாளர் மானுடவியல் அருங்காட்சியகம், உதவி காப்பாட்சியாளர் தேசிய கலைக்கூடம் அருங்காட்சியகம், கட்டிட வடிவமைப்பு உதவியாளர் திட்டமிடல் உதவியாளர் நகர் மற்றும் ஊரமைப்பு, இளநிலை கட்டட வடிவமைப்பாளர் பொதுப்பணித்துறை, வேதியியலாளர் தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை, காப்பாட்சியர் அருங்காட்சியகம், உதவி இயக்குனர் தொழிற்காப்பு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம், உதவி பொறியாளர் தொழிற்சாலை அந்த டிபார்ட்மெண்ட் வந்து தொழில் மற்றும் வணிகம், துணை மேலாளர் பால் பண்ணை தமிழ்நாடு பால் உற்பத்தி கூட்டுறவு. ஸோ யாராவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற கேண்டிடேட்ஸ், சார் இந்த போஸ்ட்டு நான் ஃபிசிக்கல் சிவி போனேன், எனக்கு என்னென்ன அப்டேட் தெரியலையே அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ இது அதுக்கான அப்டேட். இந்த போஸ்ட்டில் ஃபிசிக்கல் சிவி அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா சார் இதுக்கான லிஸ்ட்டு வந்து இதுக்கான ஆர்டர் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஆல்ரெடி அனுப்பியிருப்பாங்க. ஒரு சில கேண்டிடேட்ஸுக்கு கிடச்சிருக்கலாம் த கன்ஃபர்மேஷன் ஆர்டர் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி. பட் அதுக்கான அப்பாயிண்டிங் ஆர்டர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்திருக்கான்னு உங்களுடைய போஸ்ட்டில் தான் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எல்லாமே இந்த போஸ்ட் உதவி காப்பாட்சியாளர், உதவி காப்பு தேசிய கலைக்கூடம், கட்டிட வடிவமைப்பு உதவியாளர், திட்டமிட உதவியாளர், இளநிலை கட்டிட வடிவமைப்பாளர், வேதியியலாளர், இந்த போஸ்ட்டில் இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸும் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் போஸ்ட் ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணி ஏதாவது உங்களுக்கு அந்த டிஎன்பிஎஸோட கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்திருக்கான்னு தயவுசெய்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இது வந்து நேற்று நம்ம டிஎன்பிஎஸ் ரிலீஸ் பண்ண லிஸ்ட். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கான லிஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் இன்றைக்கி டேட்டில் இந்த லிஸ்ட் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மூலச்சான்று சரிபார்ப்பு மூலம் கீழ்கண்ட பிரிவுகளுக்கு தெரிவு பட்டியல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி டேட்டில் அது 25/6/2025 அனுப்பிட்டுன்னு அகைன் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுறோம். இதில் நம்ம கேண்டிடேட்ஸ்லாம் நிறைய நம்ம இது ஆல்ரெடி இந்த லிஸ்ட் வந்து நம்ம அமுதன் அண்ட் அச்சீவர்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ண கேண்டிடேட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ண டைம் ஆனாலும் பட் டிஎன்பிஎஸ்சியில் அப்டேட் கிடச்சோன்னு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் பேஸ்ட் ஆன் கேண்டிடேட் பர்பஸ்க்காக. இதில் பார்த்தீங்கன்னா மருந்து ஆய்வாளர், மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகத்துறை அந்த போஸ்ட் செலக்டான கேண்டிடேட், உதவி மேலாளர் சேமிப்பு கிடங்கு இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம், உதவி மேலாளர் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி கழகம், ஸோ உதவி வட்டார சுகாதார புள்ளியியல் ஆயர், பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன். இது நிறைய நம்ம கண்டினியூவாக கேட்டேங்க சார். எங்களுக்கு இந்த பிஹெச்எஸ் பொறுத்தவரைக்கும் கேண்டிடேட்ஸ்க்கு இருந்த மிகப்பெரிய டவுட் என்னென்னா, சார் எனக்கு அடுத்த பேஸ் ஆஃப் பிசிவி வருமோ இல்லை கவுன்சிலிங் வைப்பாங்கண்ணா, இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வந்து பதில் சொல்லிட்டாங்க. அடுத்து பேஸ் ஆஃப் பிசிக்கல் சி வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் ஆல்ரெடி பிசிக்கல் சி முடிச்ச கேண்டிடேட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி அனுப்பிட்டாங்க. இப்போ அகெயின் பிசிக்கல் சி அட்டன் பண்ண கேண்டிடேட் கேட்ட கொஸ்டின், சார் எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் லெட்டர் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வரல. ஸோ அப்படின்னா இதுக்கான கன்ஃபர்மேஷன் லெட்ரு ப்ராபப்ளி இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா நியர்பை இருக்கிற டிஸ்ட்ரிக் நாளைக்கு கிடைக்கலாம். அடுத்த சம் பார்டர் டிஸ்ட்ரிக்ஸுக்கு வந்து டே ஆஃப்டர் டுமாரோ, அதாவது நாளைக்கு கூட கிடைக்கலாம். ஸோ ப்ராபப்ளி இந்த 2 டேஸில் உங்களுக்கு அந்த நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்த போஸ்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்து கிடச்சிரும். ஒரி பண்ணாதீங்க. சார் இது மாதிரி நான் அனுப்பிட்டாங்க, நாங்கள் செலக்ட் ஆனமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் வந்து இந்த போஸ்ட்டில் எல்லா போஸ்ட்லையுமே அந்த டவுட்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் கிடைக்காது. இது மோஸ்ட்லி போஸ்ட்டில் தான் கிடைக்கும், இமெயில் இது வரத்து வாய்ப்புகள் இல்லை. அதனால் இதுக்கான அப்டேட் ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் யாருக்கும் இதுக்கான லிஸ்ட் கிடைக்கல. ஸோ கிடைச்ச ஒன்று அகெயின் நம்ம வந்து ஒரு நம்ம சேனலில்
ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அது இல்லாமல் வேளாண் விரிவாக்கம் வேளாண்மைத்துறை இந்த 2 நாள் ரிலீஸ் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட்டோட போஸ்ட்டும் நம்ம வீடியோவை நம்ம தெளிவாக அப்டேட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் ரிலேட்டடாக போத் இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து எல்லாத்துக்குமே நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஃபிசிக்கல் சிவி முடிச்ச கேண்டிடேட்ஸ் நீங்கள் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்கிட்டு எங்களுக்கு நீங்கள் டெக்ஸ்ட்டு கொடுங்க, நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு. அதை வச்சு ரிமைனிங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம் இது மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் இன்றைக்கி போஸ்டல் அனுப்பியிருக்கலாம், வித்தின் 2 டேஸில் கிடச்சிருக்கலாம். நேற்று போர்ட் லிஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு சில பேர்த்துக்கு கிடச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க யாராவது கிடச்சிருந்தாலும் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த போஸ்ட்டுக்கு நாங்கள் ரிசீவ்டு ஃபார் டிஎன்பிசி இன்டிமேஷன் லெட்டர் அப்படின்னு. ஸோ ஃபர்தர் அப்பாயின்மெண்ட்டு கண்டிப்பாக கிடச்சிடும். இதில் செலக்டான அனைத்து நண்பர்களும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல் அமுது நச்சு விசாரி மனதார வாழ்த்துக்கிறது. உங்கள் பணி சிறக்க நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம். நன்றி, தேங்க்யூ.